சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், உன் அப்ப கோடாங்கிய கூட்டிட்டு வந்துட்டான். வாங்கய்யா, வாங்க. செவந்தி, சிந்து, ராஜி, பாட்டி, கோடாங்கி வந்தாச்சு, வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா. இந்த வரோம். வாங்கய்யா, உட்காருங்க. சரி, வாங்கய்யா. என்ன மாமா, கோடாங்கி ஐயாவை நேர்ல போய் பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, ஏன்னா நம்ம ஜோசியரை நமக்கு நல்லா தெரியும். அவர் ஃபோன் நம்பரும் நம்மகிட்ட இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணா அவர் வந்துட போறாரு. ஆனா கோடாங்கி ஐயாவோட வீடு தான் எனக்கு தெரியும். இவரோட ஃபோன் நம்பர் எல்லாம் தெரியாது. அதனாலதான் நான் நேர்லயே போய் இவரை கூட்டிட்டு வந்துட்டேன். மாமா, கோடாங்கி ஐயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லிட்டேம்மா. என் சின்ன மருமகளுக்கு பிடிச்சுக்கிற கெட்ட ஆத்மாவை நீங்க இப்பவே துரத்திடுவீங்கள கொடங்கி? பேய் ஓட்டத்துக்கு உகந்த நேரம் இரவு நேரம் தாம்மா. ஓஹோ. பகல் நேரத்துல நான் அதுக்காக கடுமையான விரதம் இருந்து நான் வணங்கும் கருப்பண்ணசாமி துணையோட தான் அந்த பேய ஓட்ட முடியும். அந்த பொண்ண எந்த மாதிரி துராத்மா பிடிச்சிருக்குன்னு நான் விபூதி போட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் தான் வந்தேன். அந்த பொண்ண வர சொல்லுங்க. டே ரகு, அப்பா, பூர்ணி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அந்த புள்ளைய கூட்டு வா போ. ஏய், பேய் ஓட்டுற கோடாங்கி வந்திருக்காருன்னு சொன்னா அங்க ரூம்லயே பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருவா. அதனால அங்க எதுவும் சொல்லிக்காத. இங்க வந்து பார்த்தா அவளை புரிஞ்சுக்குவா. சரி பாட்டி. பாட்டி, ரகுவ சரியாதான் எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. இல்லனா நீங்க சொன்ன மாதிரிதான் பூரணி அங்கேயே பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரது முடியாத காரியமாயிடும். அவ எப்படிப்பட்டவன்னு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு தெரியுமே. அப்படிங்கிறப்ப நாம எச்சரிக்கையா தானே இருக்கணும். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா. உங்க வீட்டு சின்ன மருமக மேல இருக்க பேய துரத்தி அவங்கள சரி பண்ணிடலாம். அது எப்படியாப்பட்ட பேயின்னு நான் இப்ப பாத்துறேன். என் நிம்மதியை கெடுத்தவங்க யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். உங்களை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. எங்க நிம்மதிய நீ கெடுக்க போறியா? இப்ப நாங்க உன்னை என்ன பண்றோன்றத பொறுத்திருந்து பாரு. பூர்ணி செல்லம், என்ன செல்லம், ரூமுக்குள்ள இப்படி தனியா நடந்துகிட்டு நீயா புலம்பிக்கிட்டு இருக்க? மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னை இப்படி பாடாப்படுத்தி எடுக்கும் போது நான் புலமாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுக்கு பதில் நான் அப்புறமா சொல்றேன். உன்னை பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்காரு. கொஞ்சம் வாயேன். என்ன பாக்குறதுக்கு அப்படி எந்த விஐபி வந்திருக்காரு? அது சஸ்பென்ஸ். நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. வா. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுதே. அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வலுக்கட்டாயமா புடிச்சு கொடுத்த மாதிரி இப்ப வேற எங்கேயாவது என்ன புடிச்சு கொடுத்து அனுப்ப போறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் எங்க மேல சந்தேகப்படுற பாரு. இதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. இனிமே உன்னை எக்காரணத்து கொண்டோம் வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டோம். நீ எப்பவும் என் கூடவே தான் இருக்கணும். நானும் என் 2 கண்ணால உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என் விருப்பம், ஆசை எல்லாமே. முதல்ல அதை புரிஞ்சுக்க. சரி வாடா செல்லம். அந்த விஐபி உன்னை பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வா. அப்படி எந்த விஐபி நம்மள பார்க்க வந்திருப்பாங்க? சரி, போய் யாருன்னு பார்க்கலாம். வா செல்லம், வா. மா, பூர்ணி வர்றாப்ல.
என்ன பாக்குறதுக்கு யாரோ விஐபி வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க இருக்காங்க? இதோ உட்காந்துட்டு இருக்காரு, இவர் தான். பாக்குறதுக்கு விஐபி வந்திருக்கிறதா ரகு போய் சொல்லி பூர்ணிய கூட்டிட்டு வந்திருக்காரு. விஐபின்னு சொன்ன ஆளு பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு வந்திருக்காருன்னு மேலையும் கீழையும் பாக்குறா. ஆமா சிந்து, வந்திருக்கிறது பேய் ஓட்டுற கோடாங்கின்னு தெரிஞ்சு அப்படியே குமரி எரிமலையா வெடிக்க போறா. பாவம், இந்த கோடாங்கி ஐயாவை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அடிக்க விடாம எதுக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏதோ ஒரு வேஷம் போட்டுட்டு கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவர் மாதிரி இருக்காரு. இந்த ஆளு போய் என்ன பார்க்க வந்திருக்கிற விஐபின்னு சொல்றீங்க?